ஹலோ கைஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பிளாக் ஃபுட் வீடியோ போட போகிறேன். நான் டெய்லிக்கு எல்லோரும் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க நான் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு ஷார்ட்ஸ் போட்டதுக்கு ஏன் ப்ரோ கேமிங் சேனல் சொல்லிட்டு கேமிங் படமாக நான் இதை போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அதனால் சொல்லிட்டு நான் பிளாக் ஃபுட் வீடியோ போட போகிறேன். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் ஆதரவாக இருக்கும். நான் மேலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்லாம் எடுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போமா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரைடு போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சும்மா ரைடு போவேன். நான் சொன்ன மாதிரி 1530 லெவலு. நான் இந்த லெவலில் வச்சுட்டு கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா மேக்ஸ் லெவல்னாக கூட நான் ஃபஸ்ட்லேருந்து போட்டிருப்பேன். இன்னொன்று ஐடி ஓப்பன் பண்ணி அதில் மாதிரி வச்சு அதனால தான் சொல்லிட்டு ஓகே ஹாட் அண்ட் கோல்டு வந்தாச்சு. வாங்க போகலாம். இன்றைக்கி நான் சிங்கிள் தனியாக போகிறேன் காய். தனியாக போயிட்டு தனியாக அடிக்க போகிறோம். வாங்க அவ்வளோதான் நம்ம தான். வாங்க போகலாம் போ. ஹாட் அண்ட் கோல்டு கிட்ட வந்தாச்சு. நான் ரைடு போயிட்டு முடிச்சுட்டு அது என்னது ரைடு உள்ளார போனேன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கோடு போட போகிறோம். கோடு ரெட்டு, ப்ளூ, க்ரீனு, ப்ளூ. வாங்க டோர் திறந்துடுச்சு, போகலாம். பார்த்தீங்கன்னா ரைடு எனக்கு ஃப்ளேம் ரைடு தான் போகிறோம். அவ்வளோ புத்தா ரைடு அவ்வளோலாம் ஏன்னா அவருக்கே என்ன பண்ணிக்கிறீங்க புத்தா ரைடு போடணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பவுண்ட்ரி தான் லாஸ்ட் வந்து போனால் அதனால் சொல்லிட்டு ஃப்ளேம் ரைடு போகலாம். வாங்க போகலாம். ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துடும். டைமுக்குள்ளே லாஸ்ட்டு 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஆகும் முடிக்க டைமிங் இருக்கும். இதுக்குள்ளே முடிக்கணும். செஸ்ட்டு எடுத்துக்கணும். இப்போ என்கிட்ட காசு இல்லைன்னா தான் ஃப்ரூட்டை கொடுக்குறேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா டோ, அப்புறம் ஹோட்டல் புத்தா, அப்புறம் சவுண்டு இருக்குது. இந்த 4 ஃப்ரூட்டுக்கு நல்ல ஃபுட்டு யாராவது ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கிட்ஸும் வேணும். அது ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவருக்கா அவன்கிட்ட பர்மனெண்ட் புத்தா தரேன்னு சொல்கிறான். அதனால தான் ப்ளீஸ் யாராவது வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கிட்ஸும் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். ஃப்ளேமு கன்ஃபார்ம் வாங்கியாச்சு. வாங்க போகலாம். ஓகேடா என்னடா இப்போ நம்ம மட்டும் தான் போகிறோம். பார்த்துக்கோங்க. ஓடி வெளில இது பண்ணிடுங்களா எல்லாத்தையும் பண்ணிடணும். அவ்வளோதான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது வரோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சா? 3, 2, 1 ஸ்டார்ட் ஆக போகுது. எங்கடா இருக்க? இந்த வரேன்டா கைஸ். நான் இப்போ இதை முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். நான் லாஸ்ட்டாக முடிக்கும் போது இது பண்ணுறேன். வேணாம் வாங்க முடிச்சிடலாம் எல்லாரையும். அட்ரா கைஸ். என்ன கைஸ் இது? கைஸ் கோளாராக இருக்குது. வாடா அடி பிடிக்க வந்தாலே. வாங்க இன்றைக்கி இந்த ரைடு போகிறோம். அப்புறம் ட்ரேடு எதாவது பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இந்த ரைடு நான் முடிச்சிடுவேன் ஈஸியாக. ஆனால் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் லேட்டாகும். அவ்வளோதான் சொல்லிட்டேன். வாங்க அவ்வளோதான் முடிக்க போகிறோம். முடித்தாலே போதும்னு நினைக்கிறேன். எங்கே போட் இந்த சைடு இதோ இருக்க போகிறேன். போட் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது அந்த சைடு எந்த சைடு நீங்கள் வந்தீங்களோ அந்த சைடு நேராக போனீங்கன்னா நாகரிகமாக மட்டும் போதும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த ஐடியில் போகணும். ஓட எல்லோரும் அடிச்சு நிற்கிறேன் கைஸ். இன்னும் ஈஸி. இவ்வளோ 6 ஐட்டம் பண்ணிக்கிறேன். எனக்கு அடிக்கிறாங்கடா போட்டு தொழிச்சு விட்றாங்க. நான் ஆனே பண்ணல. இருந்தாலும் ஆன் ஆகிருக்கு. நான் ஆன் பண்ணிவிட்டு நான் இது பண்ணேன். ஏன்னா இதில் ஆன் பண்ண முடியாது ஆகி. அதனால தான். வாங்க அடி அவ்வளோதான் தூக்கி பறக்க விட்றோம் கைஸ். எல்லோரும் வராங்க கைஸ். என்ன கைஸ் பண்ணுறதுன்னு. வா எல்லோரும் எல்லாருக்கும் அடி உண்டு. வா ஆன் பண்ணுறேன் இது பண்ணு. வேறு என்ன இருக்குது? இந்த ஒர்க்காண்டா. வா எல்லாருக்கும் அடி உண்டு. எல்லோரும் வரிசையாக வரணும் கைஸ். இது 2வது ஐலாண்டு முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க. வாங்க முடிச்சிடலாம். இந்த மாரி போகிறதானே பாம்பு போடுவான். அப்புறம் ஏதோ சுற்றுற மாதிரி வருவான். டோர் ஃப்ரூட்டில் சுற்றிட்டு வருவானே அந்த மாதிரி வரான். அதுதான் கொஞ்சம் கடுப்பாகும்.
ஃப்ளேம் யூஸ்னு ஒருத்தர் இருக்காங்க, அவனை அடிக்கணும், அது வேறு கடுப்பாகும். அவனுக்கு ஹெல்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போகுங்க வெறியாகும். அதனால் வாட்டர் பம்ப் வச்சுருக்கறதுனால ஈஸியாக இருக்குது கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஐலாண்டு வாங்க 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 ஐலாண்ட் 3. இன்னும் ரெண்டு ஐலாண்டு இருக்குது. எனக்கு வந்து ஃப்ராக்மெண்ட் கிடைக்கும், அப்புறம் காசு கிடைக்கும். வாங்க இந்த லாவாவில் மட்டும் விழுந்துடாதீங்க, ஹெல்த்து நிறையா குறையும். வாங்க வாங்க முடிச்சிடலாம். ஃப்ளேம் சொல்லுவாங்க தானே, இதில் இன்னும் வரல ஒன்று வந்தால் பார்த்துக்கலாம். ஏன்டா இந்த நேரத்தில் ரைடு முடிச்சுட்டு இருக்கும்போது அக்செப்ட் கொடுக்குறாங்க நான் 2 வச்சுட்டு. யாரா நீ? வாங்க 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 நெக்ஸ்ட்டு அவன் தோக்கம். கைஸ் சீக்கிரம் முடிக்கணும் கைஸ். இன்னும் 9 நிமிஷம் கைஸ். ஃப்ளேம் நிமிஷம் வந்துட்டான், பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க வாங்க சீக்கிரம் முடிக்கலாம், இது ஆன் பண்ணிக்கலாம். முடி அவ்வளோதான். நான் முடிக்கிறேன் அவ்வளோதான். கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, இவங்க 3 பேர் அடித்தாலே போதும். அது தெரில, அப்படி தான் நினைக்கிறேன். என்னென்னு பார்ப்போம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்க. இந்த ஐலண்ட் தெரியுது. உங்களுக்கு வந்து இப்போ ஃபோன் லோ ரேஞ்ச் ஃபோனு இல்லை ஹை ரேஞ்ச் ஃபோனாக தான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி காமிக்கும் இந்த அடுத்த ஐலாண்ட் எங்கே இருக்குது. லோ ரேஞ்ச் ஃபோன்னா கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் காமிக்காது, உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். எங்கடா அந்த இதெல்லாம் இருக்குன்ட்டு ஐலாண்டு. அதனால் சொல்லிட்டு நீங்கள் வந்த வழியில் வரீங்கன்னா அந்த சைடில் அதுக்கு நேராக என்ன இருக்கோ அந்த சைடில் போனீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வாங்க இப்போ எல்லோரையும் எடுப்போம். இப்போ ஐலாண்ட் 4 வந்தாச்சு கைஸ். நம்ம ஸ்பின் வேறு பண்ணணும். நான் வேணால் சாயந்தரம் ஒரு வீடியோ வேறு ஷார்ட்ஸ் வேணால் போடுறேன், காசு சேர்த்து வச்சுட்டு. ஒரு 2.5 லட்சம் ஸ்பின்னுங்க. வாங்க வேறு எங்கடா இருப்பான்? இருப்பான்டா. அதனால் இந்த மாதிரி காமிக்கிறதுனால ஈஸியாக அதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. வா அங்கே ஒருத்தர் வருவான், இங்கே ஒருத்தர் 3 பேர் வரணும். ஃப்ளேம் வச்சுட்டு வந்துட்டான். இவனை வேறு அடிக்கணும், கடுப்பாங்க சொன்னாங்க. இதை ஆன் பண்ணிக்கோ. வாங்க அவ்வளோதான் முடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் போக முடியும். இதனால ஹெல்த்தே குறைய மாட்டேது, குறையுது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அவ்வளோதான். புத்தா அவைக்கணும் போகணும். புத்தாலாம் சும்மா நினச்சிட்டு இருக்கோம், புத்தா தான். வாங்க முடிக்கலாம். ஃப்ளேம் யூஸருக்கு அடுத்தவரா கைஸ். நெக்ஸ்ட் ஐலாண்ட் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஒருத்தன் தான் இருக்கான். ஆமாம் கைஸ், நெக்ஸ்ட் ஐலாண்டு போக போகிறோம். பார்த்தீங்களா, எனக்கு அங்கே காமிக்குது அந்த ஐலாண்டு. நெக்ஸ்ட் ஐலாண்டு உங்களுக்கு இது மாதிரி காமிக்காது, அதனால தான் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு நான் சொல்லிக்கேன் கைஸ். இங்கே தான் பாஸ் பண்ணுவோம். இவனை மட்டும் முடித்தாலே போதும் கைஸ். இவனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மட்டும் இதை பார்த்துக்கலாம். வாங்க இப்போ 3, 2, 1 பாஸ் பண்ணி 3, 2, 1 சொல்லுவாங்க. இப்படா வரான்டா கைஸ். இங்கே நின்றுக்கோங்க. அவன் வந்து ஒரு ஸ்பிரிட்டு மாரி போடுவாங்க கைஸ். அதனால இது கம்மி இது இருக்கும், பயமாக இருக்கும். டப்புன்னு வந்து என்னது சேர்த்து போயிடும். அவன் வந்து தள்ளி விட்றாங்க கைஸ். அன்றைக்கி லாவாவில் போட்டு செத்துருவேன். அதனால தான் சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பி கேர்ஃபுல். அதை ஆன் பண்ணிக்கலாம். அடி என் ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்தர் நான் முடிச்சிருப்பேன் கைஸ். அது ஈஸியாக இருந்தது, ஏன்னா 2 பேர் சேர்ந்து தான் போவோம். இப்போ போகணுங்க ஒன்று அப்படியே அவன் வந்து ஒரு ஃபயர் மாதிரி க்ளோவாக அப்படியே நிறையா. இவன் ஃப்ளேம் யூஸரு ஏதோ ஃப்ளேம் மாஸ்டர் இது க்ளோ. அப்போ இல்லை ஃபுல் மூணு முடிஞ்சிருச்சு ஃப்ளேம். இப்போ அடித்தா பார்த்தீங்கன்னா இந்த ஷாட் வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கோங்க. இதில் தான் நான் தள்ளி விட்டு லாவாவில் வந்துட்டேன். அவங்க ஆன் பண்ணிக்கலாம். சாவாண்டா என்னடா சீக்கிரம் சாவு இதில் கைஸ். ஆமாம் கைஸ், இதுதான் கைஸ். இந்த இதில் மட்டும் தப்பிச்சுங்க. இந்த 2 இதில் மட்டும் தப்பிச்சாலே போதும். பாக்கி எதில் வந்து அடித்தாலும் பரவாயில்ல. இந்த 2 ஷாட்டில் மட்டும் தப்பிச்சுங்க, ஏன்னா இது ரொம்ப டேமேஜ் கொடுக்கும். அப்புறம் தள்ளி இதுதான்டா போட்டான்டா. போட அடி இன்னும் 4 செகண்டில் இதாக வருது. வா ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிடுச்சு. வாங்கடா பாஸை முடிக்க போகிறேன். இதில் எனக்கு வந்து ஹெல்த் நிறையா போட்டு வச்சுட்டேன். ஹெல்த் ஒரு கம்மியாக தான் போட்டு வச்சுட்டேன். இதில் 9000 இது 8000 போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக தப்பிக்க முடியுது.
நீங்கள் ஹெல்த்து கம்மியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் டைம் ரைடுனா வந்து ஃப்ளேம் ரைடு தான் போகணும் ஃபஸ்ட் டைமு. அதெல்லாம் சொல்லிட்டு வாங்க இது முடிச்சிடலாம். ஆல் முடிச்சாச்சுங்க. போகணுங்க ஃப்ளேம் மாஸ்டர் முடிச்சிடும். இந்த ஒருத்தவன் தான்டா சாவண்ட நீங்கள் ஃப்ளேம் மாஸ்டரோட ஓவராக பண்ணுற. அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கைஸ், நோ கைஸ் ஐயோ தெரியாமல் கொடுத்துருண்ணா. சரி பரவாயில்ல, இதை பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ காசு நிறையா வருது. ஒரு ரைடு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கஃபே போவோம். கஃபே போய்ட்டு வேணால் ட்ரேட் பண்ணாலும் பார்ப்போம். வாங்க. இது மாதிரி டெய்லிக்கும் நான் வீடியோலாம் போட மாட்டேன். சண்டே இல்லைன்னா சம்டைம்ஸ் ஷார்ட்ஸு போட வேணாம். டெய்லி இந்த ஸ்கூல் டேஸ் மட்டும். ஏன்னா ஆனுவல் எக்ஸாம் மாதிரி நடக்குதா, அதனால தான். நாளைக்கு கம்ப்யூட்டர் தான். அதனால் நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், ஒரு லெசன் தவிர. அதனால சொல்லிட்டு சரி வாங்க. மேம் வாங்க இவனும் கீழே போட்டு வச்சிருந்தோம். சரி பரவாயில்ல, ஸ்டோர் பண்ணிச்சுமா. நல்ல வேலைங்க நம்ம பார்த்தோம். தேர்டு சீல ஒருத்தவங்க மேக்மா கேட்டாங்க, அதனால் சொல்லிவிட்டு நான் ஸ்டோர் பண்ணேன். மேக்மா லைட்லாம் கேட்குறாங்க. கைஸ் ஃப்ளாக் ஆகுது கைஸ். நிறைய பேர் இருக்கானுங்க. ஓட நீ என்னடா வச்சுருக்க? ஈகலா? சரிவா, என்ன ட்ரேட் பண்ணிட்டா? டோ வச்சுருக்கேன். போர்ட்டல் ஓடுறா. டோக்கு போர்ட்டல், டோ அண்டு போர்ட்டலுக்கு ஷேடோ வாங்க. இந்த டோக்கே போர்ட்டலுக்கே நான் இது பண்ண மாட்டேன் ஷேடோ. அட்லீஸ்ட் போர்ட்டலுக்கு நான் நிறையா பண்ணலாம். டீரெக்ஸ் பண்ணுவேன் போர்ட்டலுக்கு. ஏன்னா கொஞ்சம் சம்பாதிக்கும்ல கொஞ்சம் காசு. அதனால் நீலாம் வராதுடா கைஸ். கிராவிட்டிஸ் எல்லாம் இருக்கானுங்க, நிறைய பேர் இருக்கானுங்க. ரெயின்போ வர வச்சுருக்காங்கடா. 15 மில்லியன் க்ரூ பவுண்ட்ரி. யாரா நீ? புத்தாவா? புத்தா கேட்குறான். ஆனால் புத்தாவுக்கு ஷேடோலாம் நல்லா இருக்காது. ஷேடோ வேஸ்ட்டு. இவங்க மாதிரி நான் கிட்ஸும் வந்துட்டான். இவனோட பவுண்ட்ரி என்னடா கைஸ்? லவ் யூஸ் இருக்கான். வேறு என்ன பண்ணலாம் கைஸ்? எனக்கு தெரிஞ்சு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் போட்டால் வேஸ்ட்டு தான். இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன். சரி வாங்க, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சாயந்தரம் ஷார்ட்ஸ் வரும், அது கன்ஃபார்ம் பாருங்கள். ஒரு ஸ்பின் ரோலிங் தான், அது என்ன கிடைக்குன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே கைஸ், மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. அதனால தான் அப்போ தான் நம்ம மேலும் வீடியோ போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், இது வந்துட்டு என்ன ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வேணாங்க. ஓகே கைஸ், பாய்.